Hi, Behenwoods நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். October 2nd I'm starting my world tour called Harris on the Edge. So along with me 18 singers and 25 dancers, 30 musicians and 30,000 people. So I'm excited about that, and it's a good opportunity for me to perform with you all. So even the spectators also going to be a part of the show. நிறைய அம்சங்கள் இருக்குது. ஸோ இதில் பேசிக்கலி ஷோ வில் பி ஃபார் 2.5 hours. அதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. லைக் இன்டராக்டிவ் ஷோன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் லைட் ஷோ இருக்குது, அப்புறம் 3D ஷோ இருக்குது. ஸோ ஒரு பாடலும் ஒரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அலாங் வித் இசையோட ஒரு டெக்னாலஜியோடைய என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப்போட ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணுன்ற ஒரு முன்னோக்கத்தில் டெக்னாலஜி ஃப்ரண்டியர்ன்ற உலகத்தில் பெரிய நிறுவனம். அவங்க மேலை நாட்டிலலாம் ஜானட் ஜாக்சன் ஷோஸ், யூடியூப் இவங்களுடைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் தமிழ் ஷோ பண்ணுறாங்க இங்கே. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜியில் தமிழ் இசை சேர்ந்து ஐ திங்க் இட் வில் பி அ good treat. So I'm looking forward for this show. Harris on the Edge live concert ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை பண்ணுறாங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஷோ கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஷோட கான்சர்ட் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை ஒரு பிரிட்னி ஸ்பியர்ஸ் கான்சர்ட் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பிராண்டு தான் ஹாரிஸ் நம்ம நாட்டுக்கு. ஸோ அவங்க ஒரு கான்சர்ட் பண்ணுறாங்க. இந்த கான்சர்ட் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, உலகம் பூரா பண்ண போகிறாங்க. ஸோ வெரி 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 பிக் கான்சர்ட். ஒரு பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு 3.5 hours கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் டான்சர்ஸ் வராங்க, எல்இடி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஒரு புது கான்செப்டில் டெக்னோ ஃப்ரெண்டர்ஸ் பண்ணுறாங்க. இது பார்க்குறவங்களுக்கும் வரவங்க கேட்க போகிற இசை பிரியர்களுக்கும் ஹாரிஸோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கும் இட்ஸ் ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட். அது வேர்ல்டு வைடில் இருக்க இசை பிரியர்களுக்கு இது ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட்டாக இருக்க போகுது இந்த கான்சர்ட். என்னோடய ஸ்பாட் என்னென்னா, ஹாரிஸ் சார் கேட்டதுக்கு நான் இந்த ஷோவோட நான் டைரக்ட் பண்ணுறேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஆனர்ட். ஹாரிஸோட படம் ஒர்க் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். டேட்ஸ் சரியாக மேட்ச் ஆகும், நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவரோட ஒர்க் பண்ணுற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. Definitely is going to be a biggest event in India. We are expecting more than 40,000 crowd for each shows. ஒரு complete entertainment, guaranteed entertainment, upfront technology wise, entertainment wise, and the performance wise. We are planning to 25 to 30 songs right now. அது யூஸ்வலாக நடக்கிற மாதிரி கான்சர்ட் நடக்கிற மாதிரி கம்பேர் சாங் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்க போகுது இந்த கான்சர்ட்டோட ஐடியா. இட்ஸ் கோயிங் லைக் ஒரு 3 hours உட்காந்து நீங்கள் படம் பார்த்தா எப்படி ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் நம்ம ஒரு படம் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி த்ரூ அவுட்டாக அந்த படத்தில் நீங்கள் என்கேஜாக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த கான்சர்ட்டில் நீங்கள் என்கேஜாக இருக்க போகிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் சொல்ல முடியனால நிறையா நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் புரியும் அந்த கான்சர்ட் என்னன்றது. ஐம் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி வெரி த்ரில்ட் அண்ட் people going to fall for it. அதான் தோணுது எனக்கு. பிகாஸ் லாட் ஆஃப் பிக்கஸ்ட் ஸ்டாண்ட்ஸ். இப்போ லைட்டிங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன் துபாயிலேருந்து வராரு, சவுண்டுக்கு இன்னொருத்தர் இன்னும் வேறு நாட்டிலேருந்து வராங்க. நம்மளோட இந்தியன் டச்சஸ் நிறையா இருக்குது, அதே மாதிரி ஃபாரின் டச் நிறையா இருக்க போகுது. இன்டர்நேஷ்னல் கான்சர்ட் இன் தமிழ்நாடு. ஒரே ஒரு சாங் கூட இல்லை 3D பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னோ ஃப்ரெண்டர்ஸ் யாருன்னா அவங்க ரஹ்மான் சாரோட நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு 3D எஃபெக்ட், அதாவது பார்க்குற எல்லாருக்கும் 30,000 பேருக்கும் அந்த 3D கிளாஸ் கொடுத்துட்டு 3D எஃபெக்ட் கொண்டு வர போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட், ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் தே கோயிங் டு ட்ரை இன் அ லைவ் கான்சர்ட். அது கண்டிப்பாக ஒரு சாம்பிள் காமிச்சாங்க. இப்போது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுக்காக நிறைய ரிகர்சல் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா அது வந்திருக்காங்க. ஹாரிஸோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஹாரிஸ் சாரோட. பிகாஸ் மோர் தென் ஈனோஸ் பல்ஸ் கம்ப்ளீட்லி. எங்கள் எல்லாரோட அவருக்கு பண்ணுற பல்ஸ் நிறைய தெரியுது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆடியன்ஸை கைட்டில் வச்சுருக்கோம், மியூசிக் வச்சுருக்காரு. ஷுவர் இட்ஸ் கோயிங் டு பி a great success. Thank you.
நான் முரளிதரன் டெக்னாலஜி ஃப்ரான்டியர்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஹாரிஸ் ஜெயராஜோட சேர்த்து நாங்கள் வந்து இந்த மியூசிக்கல் கான்சர்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது அக்டோபர் 2 முதல் ஷோ ஆரம்பிக்குது இங்கே மாயாஜாலில் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெக்டேட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, பொதுமக்கள் அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சொன்னா போல் பாமர மக்களும் வந்து பார்க்குறா போல் ஓகே ஒரு கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்கோம். டிக்கெட் ப்ரைஸ்லேருந்து இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கிடைக்குமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்டை வந்து ஒரு அவங்க காசு குறைவாக கொடுத்தாலும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற போல் கொடுத்துருக்கோம். ஓகே, அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூரும் போகிறோம். கோயம்புத்தூரில் வந்து இது வரைக்கும் பெரிய கான்சர்ட்டே நடந்ததில்லை. அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த சைடு சவுத் சைடு தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு இது போல் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அதனாலே நாங்களே டெலிபரேட்டாக சூஸ் பண்ணி கோயம்புத்தூர் போயிருக்கோம். கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஹாரிஸ்க்கு அங்கே நிறைய ஃபேன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அடிமட்ட தளத்தில் இருக்கிற அந்த கல்லூரி மாணவர்கள் அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும்னு ஒரு ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் அவங்களுக்கு வந்து என்ட்ரி வரதுக்கு நாங்கள் அது ஆவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 ஷோ நடந்ததுன்னா தென் அப்புறம் பல சிட்டி திருச்சி மதுரை அதுக்கும் எடுத்துன்னு போய் அந்த ஊரில் இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டிக்கெட் ரேட் வந்து குறைவான டிக்கெட் ரேட் இருக்க போகிறது. இப்போ சென்னை அண்டு கோயம்புத்தூரில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 3D கிளாஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறோம். அவங்களே அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. சென்னையில் வந்து குறைவான ரேட் வந்து 500 ரூபா இருக்க போகிறது. கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுலேருந்து 500 ரூபாய்க்கு குறைவாக கூட கொடுக்க போகிறோம். ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு 400 ரூபாயில் வரப்போம். ஏன்னா அந்த லெவலில் தான் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ 500-400 ரூபாய்க்கு அந்த லெவலில் வந்து டிக்கெட் இருக்க போகிறது. இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு சோஷியல் காசும் வச்சுருக்கோம். அது வந்து எதுவும் ஒரு எக்ஸாம்ஷன் அது எடுக்கணும்னு அந்த நோக்கம் கிடையாது. இது உண்மையாகவே நாங்கள் வாலண்டரியாக ஹாரிஸ் ஜெயராஜும் அந்த ஏக்கம்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அது வந்து குழந்தைகள்லாம் வந்து இந்த சுகாதார அந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இல்லாதனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஒரு 50 டாக்டர்ஸ் வந்து ஒரு NGO ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஏக்கம்னு பேர். அதுக்கு அவர் அம்பாசிடராக இருக்கார். எங்களையும் வந்து பார்த்தாங்க. நாங்களும் சொன்னோம் ஓகே இந்த கான்செப்ட் நல்லபடியாக போய் பப்ளிக்கோட ஆதரவு நிறைய இருந்ததுன்னா அதில் வர வருமானத்தில் சில பர்சன்டேஜ் சில சதவிகிதம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதனால் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எங்களோட அது எண்ணம். கண்டிப்பாக ஐ திங்க் பப்ளிக் ஆதரவு இருந்ததுன்னா அதனோட அவங்களோட சேரிட்டிக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பப்ளிக் டு கம் டவுன் அண்ட் ஹெல்ப் தட் காஸ் ஆக்சுவலி.